பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலை கொடுத்த தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சொத்திரங்களையும் நேரெடுக்கிறோம். இந்த காலை வேலையில் கூட இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் புல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிக்கிறோம். ரத்தத்தின் மரவிடத்துக்குள் மறந்துக்கொள்ளுங்க. தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. சத்துரு வைத்திருக்க எல்லா பதிவிடையும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுப்பா, இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை தகப்பனை எரேமியா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புத்தகத்தில் எழுதிக்கொள். ஆமென். கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னது, நான் தேவன் கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எழுதி வை அப்படின்னு என்று சொல்கிறார். வேத வாசனங்களை நம்ம படிக்கும்போது கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தைகளை எழுதி வச்சு பாருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த வார்த்தை பேசுங்க. வார்த்தையில வல்லமை உண்டுங்க. வார்த்தைக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை கண்டுபிடிங்க. அந்த வார்த்தைக்குள்ள மகத்துவத்தை கண்டுபிடித்தாதான் நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாத குணங்கள் நம்மளை விட்டு விலகி போகுங்க. கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். வேத வார்த்தைகளை எழுதி வைத்து பாருங்க. அதுல என்னென்ன அர்த்தங்கள், ஒரு வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுகிறாங்க. நீங்க இந்த நாள்ல இருந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன். நீங்க எவ்வளோ நாள் நம்ம வேதம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். ஆனா கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க படிக்கும் போது அந்த வேதத்துல என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேறல, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சு படிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார். இந்த காலை வேளையில் கூட இயேசப்பா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி வைக்க, வேதத்தில் உள்ள ரகசியங்களை எழுதி வைத்து படிக்க எங்களுக்கு விசேஷமான ஒரு ஞானத்தையும் கிருபையும் உண்டாக்கி தரப்போறீங்க. அதற்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ள தகப்பன் இந்த வேத வார்த்தை இறைமையாக்கு சொன்னது போல எங்களுக்கும் நீங்க கற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.